இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. ஒரே தேர்தல் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு இல்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா 10 வருஷம் தேர்தல் நடத்த முடியாத ஒரு அரசாங்கம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நடத்த முடியுமா? அதான் நான் சொன்னேங்க. அதாவது காஷ்மீர்ல எலெக்ஷன் நடத்த முடியாத இந்திய ஒன்றிய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த முடியுமா? கேட்கிற ஒன்றும் வேணாம். ஒரே முதல் கட்டமாக நாடாளுமன்றமும் சட்டமன்ற தேர்தல் ஒரே நாளில் ஒரு நடத்தணும். சரி, அங்க ஒரு சட்டமன்றத்துல ஒரு கட்சிக்கு பெருமை வாய்ப்பு இல்லை, ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லை, இல்ல ஆட்சி அமைத்து ஆட்சி கலைகிறது. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரே ஒரு வருஷத்துல ஆட்சி கலைகிறது. அப்ப அதுக்கு தேர்தல் நடத்துவீங்களா? இல்ல 4 ஆண்டு நீங்க காத்திருப்பீங்களா? இல்லை, ஒன்றிய அரசு கூட ஏற்படலாமே. என்னால் பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒன்றிய அரசு பாஜக அரசு கூட்டணி ஆட்சி தான். நாளைக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க, அந்த அரசு கவிழ்ந்து விடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? 4 ஆண்டுக்கு மோடி தான் பிரதமர், அவருக்கு பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் அவர் தான் பிரதமர் என்று சொல்வீங்களா? இல்லையே. இதுல பல குழப்பங்களை வைத்துக் கொண்டு ஏன் இந்த அவசரம்? குழப்பங்கள், நடைமுறை சிக்கல்களை சொன்னதுக்கு அப்புறமும் அது தீவிரமா இருக்கிற காரணம் குறிப்பாக நாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் இதுவரைக்கும் வரும். நான் கேட்டு மக்கள் மனதில் ஏற்படுற கேள்விகள். இப்ப நீங்க ஆட்சி அமைக்க முடியல, அப்ப என்ன பண்ணுவீங்க? நடுவில் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? அப்போ இன்னொன்னா, யாராவது தேர்தலில் பை எலெக்ஷன் நடக்குமா நடக்காதா? என்ன செய்வீங்க? ஏன் இதனால் நீங்கள் நாட்டுக்கு செய்யக்கூடிய நல்லது, இதனால் பெரிய மாற்றங்கள் வரப்போகிறதா? முதல்ல பெட்ரோல் விலையை குறைங்களேன். இது உலக அளவிலே கச்சா எண்ணெய் கிட்டத்தட்ட $60-70 குறைந்துள்ளது. ஆனால் இன்றைக்கு பெட்ரோல் டீசல் $100 மேலதான் இருக்கு. ஏன் அதை நீங்கள் சரி செய்யவில்லை? ஒண்ணுவானா பண்ணுக்கும் கிரீமு கேட்டவங்க அன்னபூர்ணா போய் மிரட்டுறீங்களா? தானே செய்றீங்க. மக்கள் தம் பிரச்சனையை சொன்னால் திசை தீர்ப்புன்ற வேலைதான் ஒன்றிய பாஜக செய்யுது. மக்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கான எந்த முயற்சியும் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. யூனியன் மினிஸ்டரா நீங்க இருந்திருக்கீங்க, பல்வேறு கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு கூட. ஆனா சமீபத்தில் நடந்தது பெரும் பேசுபொருளா மாறினது, கேள்வி கேட்டவங்க மிரட்டப்பட்டாங்கன்ற குற்றச்சாட்டு வந்தது. இது அவங்களுடைய பிரச்சனையை சொல்லக்கூடாது அப்படின்றத வாயடிக்கிறாங்க. அது காரணம் பாருங்க, நாங்கள்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மக்களவை உறுப்பினராக வரும். அதில் மக்களின் பிரச்சனையில் நாங்கள் அறிகிறோம். சிலர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் நியமனம் செய்யப்படுகிறார்கள். அவ்வாறு நியமனம் செய்து கிட்ட 10 ஆண்டுகள் மேலாக அவர் அமைச்சர் இருக்காரு. மக்கள் பிரச்சனை அவருக்கு தெரியவில்லை. கேட்டா நான் வெங்காயம் சாப்பிடுறது இல்ல, நான் இது சாப்பிடுறது இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பேச்சா? எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் சொன்னது போல் எங்களுக்கு வாக்களித்தவர்களும் சரி, வாக்கு அளிக்காதவர்களும் சேர்ந்து நாங்கள் வேலை செய்யணும். இன்னும் சொல்றோம், நாங்க எங்க தலைவர்கள் விட்டுருவோம். நீங்க எம்பி கிடையாது, நீ ஒரு கவுன்சிலர் போல மக்களின் பிரச்சனையை நீங்கள் தீர்க்க வேண்டும். இதுதான் எங்களுக்கு இந்த கழகத்தின் பணி. ஏன்னா நாங்க பாரம்பரியம் எப்படி. அவங்க என்ன பண்ணாங்க? மக்களே பார்க்க போறாங்களா? அவங்களுக்கு அதிகார துஷ்பிரயோகம் தான் செய்ய முடியும். ஏன் அவர் என்ன கேட்டாரு? சிரமமா தான் கேட்டாரு. அன்னபூர்ண சீனிவாசன் என்ன கேட்டாரு? இந்த மாதிரி போறீங்க, பண்ணுக்கு வரி இல்ல, கிரீமுக்கு வரி 18%, கம்ப்யூட்டரே கொஞ்சம் திணறுதுன்றாரு. கேட்கறது என்ன தவறு? அவர் என்ன சொன்னார்? ஒரே சீராக வரி செய்ய வேண்டுமானால் வரியை உயர்த்தி கொள்ளுங்கள், எங்க எளிதாக்குங்கள், நடைமுறை எளிதாக்கு. கேட்ட தவறா? அதுக்கு கூப்பிட்டு வச்சு மிரட்டுறது சரியா? சொல்லுங்க, இது நியாயமா? அதே போல என்னன்னா, இது என்ன சொல்றதுன்னா, கோவை மக்கள் மீது அவளுக்கு இதுல காழ்ப்புணர்ச்சி. கோவை மக்களை மிரட்டலாம், வெளியே என்னன்னு பேச அடுத்த நாள் கூப்பிட்டு ரூம்ல வச்சு ஆபீஸ்ல வச்சு மிரட்டலாம். இது சரியா? அது தவறு இல்லையா? உங்களுக்கு என்ன சொல்றோம்? அந்த மேடையிலேயே இதே பாருங்க, குஜராத் மும்பைல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அப்போது குஜராத்தை சேர்ந்த ஒருவர் சொல்றாரு, என்னது நீங்க இவ்வளவு வரி போடுறீங்க, சர்சார்ஜ் போடுறீங்க, கிட்டத்தட்ட நீங்க ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருக்கீங்க, என் படத்துலதான் நீ இந்திய அரசாங்கமே நடத்துகின்றார். அவருக்கு சிரித்து கொண்டு பதிலளித்தார். யாரு? இதே நிர்மலா சீதாராமன். குஜராத்தை சேர்ந்தவர், இந்தி பேசியவர் என்றால் அவருக்கு மரியாதை. நாங்க தமிழ்ல பேசுறாங்களுக்கு என்ன அவங்க இலக்கணமா? நான் கேட்க மாட்டோமா? அது நாங்களும் வாக்களிக்க. இங்க இருக்க மக்கள் இந்திய பிரஜைகள், கேட்பது எங்கள் உரிமை. குறையை கேட்டால் குறையை நிவர்த்தி செய்வதுதான் ஒரு அரசாங்கத்தின், ஒரு அமைச்சரின் பொறுப்பு. பொறுப்பற்ற அமைச்சரின் செயல்பாடு வருத்தது. அதே போல மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் பேசும்போது நீட் எக்ஸாம்னால ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க, இல்லைன்னா இந்த கல்லூரிகள் அதிக கட்டணம் இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது தொடர்ந்து நம்ம சொன்னோம், முதல்ல கேபிடேஷன் ஃபீ, நான் கேபிடேஷன் ஃபீயை ஒழிக்க போறோம்னு சொல்லி கொண்டு வந்தேன்.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவக் கல்லூரி ஒரு ஆண்டுக்கு ஃபீஸ் வந்து 25,000 30,000 ரூபாய் இருக்கு. இன்னைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி ஆண்டு ஃபீஸ் பிரைவேட் காலேஜ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு போயிருக்கு. இதற்கு யார் காரணம்? ஒன்றிய அரசு தான். இதே 2018 இந்த நம்ம வந்தாங்களே நிதியமைச்சர், ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அவங்க அப்ப நிதியமைச்சர் ஜெயலலிதா செத்த பிறகு இவங்க இந்த முதலமைச்சர் ஆக போறாங்கன்னு ஆசைப்பட்டு 3 மாசம் டேரா போட்டாங்களே. இதுக்கு தமிழ்நாட்டுல தான் முதல்வர் ஆகிறதுக்கு ஏன்னா அடிமை ஆட்சியை விட்டு வீழ்த்தலாம் என்று. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க இந்த ஆண்டு நீட் இருக்காது, அதற்காக நாங்கள் பாடுபடுகிறோம். அப்போ நீ முதலமைச்சராக போறேன்னு ஒரு கனவு இருக்கும் போது நீ வேற மாதிரி பேசுனீங்க. இப்போ அது கனவு கிடையாது, இப்போ இந்த மாதிரி பேசுறீங்களே. இப்போ நீட் நான் கேட்கிறேன், இப்போ இதனால வந்து இதுக்கு என்ன சாதிச்சிட்டீங்க? இப்போ நான் கேட்கிறேன், இப்போ நீங்க உங்களுக்கு மருத்துவம் பாக்குறாரு, பிரதமருக்கு மருத்துவம் பாக்குறாரு, குடியரசுத் தலைவருக்கு மருத்துவம் பாக்குறாங்க, நிர்மலா சீதாராமன் மருத்துவர் பாக்குறாங்க. அவங்க நீட் எழுதினாங்களா? நீட் எழுதல. நீட் எழுதாத தலை சிறந்த மருத்துவர்கள் இந்த உலகத்திலே தலை சிறந்த மருத்துவர்கள் யார் என்றால் நீட் எழுதாது. முடிக்கிறேன் இவர் போது ஏன் உங்களுக்கு இது காரணம் என்றால் 60ல என்ன பண்ணீங்க? நீங்க மெடிக்கல் மெடிசன் படிக்கணும், சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணும். சமஸ்கிருதத்துக்கும் மெடிசன் படிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரே ஒரு சம்பந்தம் தான். நீ உயர் ஜாதி தான், நீ மெடிசன் படிக்கணும், மற்ற ஜாதியினர் படிக்க கூடாது. இதுதான் இதே இப்ப கொண்டு வராங்க. நீட்ல வந்து எவ்வளவு குழப்பாடு. கொஸ்டின் பேப்பர் என்ன பண்றாங்க? ஒரே நாள்ல ஒரே டைம்ல இருக்கிறாங்க. ஜப்பான்ல வந்து எழுதலாமா கொஸ்டின் பேப்பர்? அந்த கொஸ்டின் அங்க லீக் ஆகி இங்க இந்தியாவுக்கு வந்து வெறும் ஆன்சர் ஷீட் லீக் பண்றாங்க. எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, சிபிஐ என்கொயரி நடந்திருக்கு. அதற்கான பொறுப்பான அமைச்சர் ராஜினாமா செய்தாரா? இல்லையே, மூடி மறைக்கிறாங்களே. நீட் தேர்வு குளறுபடி. தென்னகத்தில் நடக்க நீட் தேர்வு சுத்தமான இருக்கு, மக்கள் அவ்வளவு கடினமா இருக்கு. வரும்போது கிட்டத்தட்ட செக்கிங்ல பாவம் மாணவர்கள் வந்து என்ன படித்தோம் என்பதை மறந்து விடுறாங்க. ஆனால் வட மாநிலத்தை பார்த்தீங்கன்றால் ஆசிரியர்களும் பெற்றோரும் கொஸ்டின் பேப்பர் கூடவே போய் அவர் காப்பி அடிப்பதற்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள். குறிப்பாக உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும். ஏன் இது கேட்கலையா? நீங்க வந்து நீட் எழுதுனா குறைந்தபட்சம் 12ஆம் கிளாஸ்ல 50% பாஸ் ஆயிருக்கணும். பாஸ் ஆகாத சட்டம். ஆனால் குஜராத்ல ஒரு மாணவி 720க்கு 720 வாங்கியிருக்காங்க. ஆனா 12th பாஸ் ஆனாங்களா? இல்ல, 12th அவங்க ஃபெயில். திருப்பி எழுதுறாங்க செகண்ட் அட்டெம்ப்ட்லயும். ஆனால் நீட்ல மட்டும் 100க்கு 100% வாங்கியிருக்காங்க. இது என்ன சொல்கிறது? குளறுபாடு இருக்கிறது. இந்த குளறுபாடு வைத்து எங்களை ஒடுக்க பார்க்கிறார்கள் ஒன்றிய அரசு. இதை எதிர்க்கிறோம். திருப்பதி லட்டு கொழுப்பு அதிகமா இருக்கும், ஹார்ட் அட்டாக்ஸ்ல இருக்கிறவங்க நிறைய வேதனை பண்றாங்க. என்ன சொல்றதுங்க? இப்போ கர்நாடகால இருந்து நந்தினி நெய் வாங்குறாங்க. இதுக்கு முன்னாடி அப்ப நந்தினி அப்ப அரசு யாரு? கர்நாடக அரசு யாரு? பாரதிய ஜனதா அரசு தானே. இப்போ பாரதிய ஜனதா இருக்கிறவங்க தப்பு பிடிக்கான்னு சொல்றீங்களா? எனக்கு தெரியல நீங்க என்ன சொல்ல வரீங்க. அப்போது பாரதிய ஜனதா அரசு தவறான நெய்யை கொடுத்தாங்கன்னு சொல்றீங்களா? அது கண்டிப்பா என்கொயரி பண்ணலாங்க. மினிஸ்டர் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பேசும்போது ஒரு முகம், தமிழ்நாடு தொழில்நுட்ப பேசும்போது ஒரு முகம் சொன்னீங்க. அது இங்க தமிழ்நாடு மக்கள் தொடர்ந்து அவங்க தேர்தல் புறக்கணிக்கிறதுக்காக வச்சிருக்கிற ஒரு ரிட்டன் கோபம் தானா? அதாவது தமிழ்நாட்டு மக்களை வந்து பெரியாரு, அண்ணா, கலைஞர், மு க ஸ்டாலின் படிக்க வச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து எழுதி வைக்காம நம்ம என்ன கேள்வி கேட்கணும். அங்க பாவம் படிக்க வைக்கல, அவங்க கேள்வி கேட்கறதே இல்ல. நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதிக முதலீடு தமிழ்நாட்டுக்கு ஏன் வருது என்றால் இந்தியாவில் வந்து பெரிய சொத்து என்ன சொத்து? மனித வளம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக இந்த மனித வளத்தை படிக்க விடாம வச்சது யாரு? அவங்க தான். இன்னைக்கு படிக்க வச்சது யாரு? பெரியார், அண்ணா, கலைஞர், தலைவர் மு க ஸ்டாலின். அதிகமான படித்த மனித வளம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அதனாலதான் இன்னைக்கு அதிகமான முதலீடுகள்லாம் தமிழ்நாடு வருது. இந்த மனித வளத்தை பெருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவர் முதலமைச்சர். அதனால்தான் நான் முதல்வர் திட்டம், மாணவிகள் மாசம் 1000 ரூபாய் எல்லாம் அவங்களை வந்து படிக்க, மேல் படிப்பு படிங்க, நீ வெளிநாடு செல்வீங்களா, அதுக்கும் நாங்கள் உதவுகிறோம் என்ற திட்டத்தை நமது முதல்வர் கொண்டு வந்து நாம் மனித வளத்தில் அது படித்த மாநிலங்கள் முதல் மாநிலமா இருந்தால் தான் தமிழ்நாடு முன்னேறும். வெளிநாட்டு பயணம் பிரதமர் மோடி அவர் இன்னைக்கு நெத்திக்க போறாருங்க. இன்னைக்கு பிரதமர் ஆனாரு, அன்னில அவர் இந்தியாவில் இருக்கதா கொஞ்சம் கம்மி. ஏற்கனவே பாஜக வாஜ்பாய் தலைமையில அரசாங்கத்தால் கூட அன்றைய காலகட்டத்தில் எதிர்ப்பை விட இப்ப இருக்கிற பிஜேபி அரசாங்கத்துக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறதுக்கான காரணம் அது வாஜ்பாய் அவர்கள் இவ்வளவு தீவிரமாக மத வெறியுடன் மோடி அவர்களோ
அவர் குஜராத் முதலமைச்சர் இருக்கும்போது இந்த கோத்ரா ரயில் விபத்தில் வந்து சிறுபான்மையர் குறிப்பாக இஸ்லாமியர் கிறிஸ்துவர் மீது கடும் வெறுப்பில் இருக்கிறார். அந்த வெறுப்பு அரசியலை வைத்துதான் அவர் வாக்கு பெறலாம் என்ற ஒரு தவறான புரிதலோடு செயல்படுகிறார். அது மட்டும் அதை வளர்த்து வருகிறார். எப்ப பார்த்தாலும் வச்சுக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு மத பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு மதத்தை வச்சு அவருக்கு ஆட்சி அமைக்க பார்க்கிறார். இதே பார்த்தீர்கள் என்றால் 2019 என்ன பண்ணாங்க பாஜக, வெற்றிவேல் வேல்னு கையில முருகர் எடுத்தாங்க. அப்புறம் வந்து இந்த தேர்தல் ஜெய் ஸ்ரீராம் எடுத்தாங்க. எங்க அயோத்தி கட்டினாங்களோ அங்கேயே பாஜகவுக்கு ஓட்டு இல்லை. இப்ப என்ன பண்ணாரு, ஜெய் ஜெகநாதன் ஒரிசால அவங்க ஆட்சி அமைச்சோன்னா ஜெய் ஸ்ரீராமையும் அவர் விட்டுவிட்டார். அவருக்கு அந்தந்த காலகட்டத்திலே எது பயன்படுகிறதோ அதை பயன்படுத்தி மக்களை திசை திருப்புவாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்க. நாங்க வந்து எங்கள் பழக்க வழக்கங்கள் நான் செய்வோம், ஆனால் எங்களுக்கு தேவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறப்பான ஆட்சி. எங்கள் தேவைகளை திரு மு.க. ஸ்டாலின் சிறப்பாக செய்கிறார் நம்பிக்கையில் இருக்கும் போது அதுக்கு பிரச்சனை இல்லை. அதிமுக முன்னாள் முதல்வர் எடப்பாடி மேடையில் பேசும்போது திமுக அவங்க அது பெரிய கஷ்டமான காலகட்டத்தில் அஇஅதிமுக அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு அடிமைகளா இருந்தது. என்னவென்றால் ஜெயலலிதா கிட்ட இருந்தே டயர் அடக்கினாங்க. அதுக்கு பிறகு வந்து சசிகலா கிட்ட காலை பிடிச்சாங்க. இப்ப என்னாச்சு, மேல அவங்க முதுகு தண்டு வலிந்து கொண்டே இருப்பதால் தான் இந்த பிரச்சனை. இப்போ வந்து அவங்களுக்கு நிற்க முடிய பாஜக செய்த 10 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டது. அதனால்தான் தமிழ்நாட்டுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டது. நீட் வர காரணம் அவர்கள் தான் காரணம். அவர் பாஜக அரசு என்ன சொன்னாலும் அதை தலை குனிந்து செய்தார்கள். அது முக்கிய பொறுப்பு எடப்பாடி அவர்கள். பார்லிமெண்ட்ல வந்து முக்கியமான பில் விவாதத்துக்கு வரும்போது எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கு பதிலளிக்காம இருக்கிறதோ அல்லது வெளியில போன பிறகு அந்த பில்லை நிறைவேற்றதோ வெளியே நிறைவேற்றதோ செஞ்சுட்டு இருக்கிறது வந்து ஜனநாயகத்தை அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருப்பாங்க. குறிப்பாக சென்ற பாராளுமன்றத்தில் எங்கள் உள்ளே விடுதலை எங்கள் எல்லாம் 130 பேரை சஸ்பெண்ட் செய்துவிட்டு அனைத்து சட்ட திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். உண்மைனா நாங்கள் கேட்டோம், இந்தியன் பீனல் கோட் இருக்கு IPC, அது ஏங்க இந்தியில விற்கிறீங்க? வாயில வரவே இல்லை. பாரதிய சந்நிதி இதோ சொல்றாங்க, எதுக்கு மாட்டோம்? இந்தியா நாடாளுமன்றம் சட்டத்தை திருத்திக் கொள்ளலாம், பேரை மாத்திரம் இந்தி பேரை தான் கொண்டு வர வேண்டும் என்று இருக்கிறார். ஒவ்வொன்றுத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்தி பேர் சமஸ்கிருதம். ஏன்? இதனால் மக்கள் பயன்பாடு இன்னும் 50% குறைவாக தான் மக்கள் இந்தியை பேசுறாங்க. கிட்ட 53-57% மக்கள் பிறமொழி பேசுகிறார்கள். பிறமொழி பேசுகிற மக்களுக்கு ஆங்கிலம் பயன்படுகிறது. இன்னைக்கு ஆங்கிலம் பயன்பெற்ற படிப்பதால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களோ, கர்நாடகை சேர்ந்தவர்களோ, கேரளாவை சேர்ந்தவர்களோ, ஆந்திராவை சேர்ந்தவர்களோ வெளிநாடு சென்று படித்து பல நல்ல வேலையில் இருக்கிறார்கள். ஏன்? இந்த இந்தியாவுக்கு விடுதலை கிடைப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த மொழி ஆங்கிலம் தான். ஏனால் பல மொழி பேசினாலும் ஒற்றுமைப்படுத்திய மொழி ஆங்கிலம். அதனால்தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு எளிதாகிறது. ஆனால் இவர்கள் என்னவோ இந்தி பேசுகின்ற மக்கள், அது கவு பெல்ட் என்பாங்க, அதே இந்தி பெல்ட், அந்த இந்தி பெல்ட் மக்கள் ஓட்டு இருந்தால் போதும், அவரை அப்படியே வைத்துக் கொள்ளாமல் எடுத்து அரசியல் செய்கிறார்கள்.